ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு அன்பாக்சிங் தான். இந்த டிவைஸ் வந்து நீங்கள் சில பெரும்பாலான பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இது உங்களுக்கு இப்போ வித்தியாசமான டிவைஸ் தான். இது தம்மையிலே நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு கலைஞர் டிவியோ சாதாரண சிஆர்டி டிவியோ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, எல்இடி டிவி இல்லை அப்படிங்கிற போது இந்த கலைஞர் டிவி சிஆர்டி டிவியில் கூட ஒரு இப்போ உள்ள டெக்னாலஜியில் ஒரு ஸ்மார்ட்டான டிவைஸ் இது. இந்த டிவைஸ் வந்து நான் அமேசான்லேயே ஃப்ளிப்கார்ட்லேயே போடலை. சைனா கம்பெனியில் அலிபாபாலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது போல் ஒரு பேங்குட்னு ஒரு .comல தான் போட்டிருக்கேன். அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போது இந்த டிவைஸு இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோடனே இதில் பிளாக் கலர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. பின்னாடி சைடு ஒரு ஐஎம்இ நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணுனா TX6 அப்படிங்கிற கம்பெனியோட டிவைஸ் நமக்கு மேலேயே வச்சுருக்காங்க. அந்த டிவைஸ் பார்க்க நல்லா ஸ்மார்ட்டாகவும் நல்லாவும் இருக்குது. சாதாரண ஒரு ஒய்ஃபை மோடம் மாதிரி தான் இருக்குது அது பார்க்குறதுக்கு. ஃப்ரண்ட்டில் ஒரு டிஜிட்டல் போர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. சைடில் வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க ஹீட்டுக்காக. அப்புறம் ஹீட்டில் இருக்குது. அப்புறம் கடைசியாக பவர் கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடில் ஆண்டனா ஒன்று இருக்குது. மொத்தம் ஹீட்டு குறைக்கிறதுக்காக வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது டிவைஸோட மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக உள்ள மேனுவல் தான் எல்லாத்துடையும் 2 பேஜில் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் டிவி பாக்ஸ் யூசர் மேனுவல். அடுத்தது பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. சார்ஜர் ஒன்று, அப்புறம் ஒரு கேபிள் அடாப்டர், அதாவது HDMI போட்டு உள்ள கேபிள். 2 சைடுமே HDMI தான். இது வந்து USB கிடையாது, HDMI. அடுத்தது ஒரு ரிமோட், அழகான ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் கூட மவுஸ் பாயிண்ட்டு கூட ஒன்று இருக்குது கார்னரில். நார்மலாக உள்ள ரிமோட் மாதிரி தான் இருக்குது. பேக் சைடில் 2A பேட்ரி போடுற மாதிரி உள்ள ரிமோட் இது. அவ்வளோதாங்க இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறது. ஃப்ரண்ட் பேஜ் அட்டகாசமாக இருக்குது. அதோட வால்பேப்பரும் அந்த டிசைனிங்கும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. யூடியூபு, கூகுள் க்ரோம், நெட்ஃப்ளிக்ஸ், ப்ளே ஸ்டோர். ஃபஸ்ட்டு நான் யூடியூப் ஓப்பன் பண்ணுறேன். யூடியூப் ஓப்பன் பண்ணோடனே கொஞ்சம் லேட் ஆகுது. ஏன்னா நான் மொபைல்லேருந்து தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஹாட்ஸ்பாட் மூலிமா ஜியோ தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இன்டர்நெட் கனெக்ஷன் தான் டைரெக்டாகவே நீ கனெக்ட் பண்ணிக்கலாம், ஸ்பீடாகவும் இருக்கும். எனக்கு டவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால கொஞ்சம் இதாகுது. இப்போ பாருங்கள், ஒரு வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன். இதுவும் ஒரு சில ஜொலியதில்லை பேபி. பரவாயில்ல, வீடியோ நல்லா இருக்குது. நல்லா கிளாரிட்டியாக நம்ம சாதாரணமாக டிடிஹெச்சோ கேபிளில் பார்க்குறோமோ அதே போல் தான் நல்லா இருக்குது. நான் வச்சுருக்க டிவியும் சாதாரண சிஆர்டி டிவி தாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி பண்ணுறீங்களோ அதே போல் தான். ஆக்சுவலாக அந்த டிவைஸ் வந்து அப்படியே ஃபோனோட வெர்ஷன் தான் இது. ஃபோன் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே போல் தான். அது டிவியில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. ஏன்னா நம்ம டச் பண்ணுவோம் கையால், அது ரிமோட்டில் யூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இப்போ நீங்கள் டைப் பண்ணும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சில பேருக்கு, புதுசாக பண்ணும் போது. போக போக பழகிடும். ஆனால் பாருங்கள், இப்போ ஃபேஸ்புக் நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஃபேஸ்புக் உள்ளே போய் பார்க்குறேன் பாருங்கள். நார்மலாக நீங்கள் சிஸ்டத்தில் செல்லுலேயோ எப்படி பார்க்குறீங்களோ அதே போல் தான். இதோ ஃபேஸ்புக் வந்துருச்சு. இப்போ அது ஃபேஸ்புக்கை நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஆஸ் யூஸ்வலாக நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்களோ அதே போல் தான். நல்லா பார்க்குறதுக்கு
சில பேருக்கு வந்து வித்தியாசமாக தோணும் டிவிலலாம் ஃபேஸ்புக் வரும்போது, அதுவும் சிஆர்டி டிவியில். எல்இடி இப்போ ஸ்மார்ட் டிவிலாம் வந்துருச்சு. ஆனால் சிஆர்டி டிவியோ கலைஞர் டிவியோ அதில் வரும்போது சில பேருக்கு வித்தியாசமாகவும் பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும். அது ஒரு தனி ஃபீலிங்காக இருக்கும். ஓகே, இப்போ கூகுள் குரோம் நல்லா ஒர்க் ஆச்சு. இப்போ அடுத்தது பண்ணி பார்க்கலாம். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறேன், உடனே ஓப்பன் ஆகிடுச்சு. அதுவும் நார்மலாக செல்லில் உள்ள மாதிரி தான் காட்டுது. அப்ளிகேஷன் எது வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், கேம்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எந்த அப்ளிகேஷன் வேணாலும் இது அப்ளிகேஷன் கேம்ஸு, ஆனால் சாஃப்ட்வேர் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் கேம்ஸ் மட்டும் ரொம்ப நீங்கள் விளையாடாதீங்க. விளையாடுங்க, நார்மலாக உள்ள சின்ன சின்ன கேம்ஸ் வச்சு விளையாடலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு ஷேர் இட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இதே போல் தான், ஈஸியான மெத்தடு தான். செல்லில் எப்படி டவுன்லோட் பண்ணுறீங்களோ அதேமாரி தான். இப்போ ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். பரவாயில்ல, ப்ளே ஸ்டோர் நல்லா ஒர்க் ஆகுது. அடுத்தது நெட்ஃப்ளிக்ஸ், அது போட்டு பார்ப்போம். நெட்ஃப்ளிக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும் இல்லைங்க, நீங்கள் அமேசான் ப்ரைம் எதுவும் பணம் கட்டியிருந்தீங்கன்னா அது கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு பார்க்கலாம். இதுக்காக நீங்கள் வேறு எதுவும் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. நெட்ஃப்ளிக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே இப்போ இது வந்து இப்போ பிளான்ஸ் கேட்குது. அமௌண்ட் பே பண்ணுறது தான் காட்டுது. இது நான் பேக் வரேன். பரவாயில்ல, நெட்ஃப்ளிக்ஸும் ஒர்க் ஆகுது. இன்னொன்று சொல்லிக்கிறேன், உங்களுக்கு இந்த இது சிஆர்டி டிவிக்குள்ளே வந்து இந்த படம் பிக்சர் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. சில நேரங்களில் வெளியில் இதை மறைஞ்சி இருக்கிற மாதிரிலாம் தோணும். அதுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வேறு செட்டிங்கில் உள்ள போய் பார்த்துக்கலாம். இதுதான் செட்டிங்கு கடைசியாக இருக்குது. அந்த செட்டிங் உள்ள போய் பார்த்துக்கலாம். நீங்கள் அதில் மேலே என்ன கொடுத்துருக்கான், ஒய்ஃபை கனெக்டர் கொடுத்துருக்காங்க, லாக் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, ஸ்க்ரீன் சேவர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் உள்ளே போனீங்கன்னா அப்ளிகேஷன் சம்மந்தமாக எல்லாம் இருக்கும். நம்ம என்ன இன்ஸ்டால் பண்ணணுமோ அது எல்லாம் இருக்கும். அதுபோல் நீங்கள் நார்மலாக உள்ள செட்டிங் தான். அது ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு ஒன்றும் கஷ்டமாலாம் இல்லை. அடுத்தது வேறு இந்த அப்ளிகேஷன் எல்லாமே அவங்கள டிஃபால்ட்டாக கொடுத்தது தான். நான் வந்து ஹாட் ஸ்டாரும் ஜியோ டிவி மட்டும்தான் நான் டவுன்லோட் பண்ணேன். இப்போ நான் ஹாட் ஸ்டார் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், ஹாட் ஸ்டார் நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஆனால் என்ன ஒன்று, இதில் ஒரே ஒரு மைனஸ், அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஹாட் ஸ்டார் மட்டும் உங்களுக்கு பிக்சர் வந்து சரியாக காட்ட மாட்டேங்குதுன்னா ப்ளே ஆகும். சீக்கிரம் அந்த மூமெண்ட்டு காட்டுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி நல்லா ஒர்க் ஆகுது. அடுத்தது நான் ஜியோ டிவி ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஜியோ டிவி பரவாயில்ல, அதுவும் கரெக்டாக இருக்குது. லேசாக மறைஞ்சிருக்கு பார்த்தீங்களா கார்னர்லாம், அதெல்லாம் நீங்கள் செட்டிங்கில் போய் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா சரியாயிடும். அதே மொபைலில் நீங்கள் பார்க்குற மாரி தான். நான் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன், இங்கிலீஷா தமிழா அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் தமிழ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அந்த மவுஸு போது இது எப்படி வருதுன்னு நீங்கள் கேட்கலாம். அது நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன், ரிமோட்டு கொடுக்கும் போது பார்த்துருப்பீங்க. ரிமோட்டில் வந்து ஒரு மவுஸ் பாயிண்டர் கார்னரில் கொடுத்துருப்பான். நான் அதை ஆன் பண்ணி தான் நான் அதை பண்ணிகிட்டு இருக்கேன். அது ஆஃப் பண்ணியும் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணியும் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் தமிழ் சேனலில் பரவாயில்ல, சன் டிவின்னு ஓப்பன் ஆகுது. சன் டிவி நல்லா ஒர்க் ஆகுது. கேபிளோ டிடிஹெச்சோ எப்படி பார்க்குறீங்களோ அதே போல் தான், நல்லா தெளிவாகவும் நல்லா கிளியராகவும் இருக்குது. அடுத்தது என்னன்னு பார்ப்போம். ஃபைல் மேனேஜர் போகிறேன். ஃபைல் மேனேஜரில் செல்லில் உள்ள மாதிரி தான். நீங்கள் யூஎஸ்பியோ கார்டோ எதுவும் போட்டிருந்தீங்கன்னா அதில் உள்ள ஃபைல்ஸ்லாம் அதில் காட்டும். மேலே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிக்சர், மூவிஸ், ஆடியோ எல்லாம் தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். சைட்லேயே ஸ்பேஸோட நிலவரத்தையும் காட்டிடுறாங்க. அடுத்தது அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் பண்ணணும்னா இந்தமாதிரி ஆப்ஷன் வச்சு அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரிமோட்டில் உள்ள சென்டர் பட்டன் அழுத்தினாலே அன்இன்ஸ்டால் அந்த ஆப்ஷன் காட்டிடும். அடுத்தது யூடியூப்பில் கிரீம் டியூப் வெப்டியூப்னு நம்ம சேனல்லே நம்ம டைப் பண்ணி காமிட்டுறோம் பாருங்கள். இது ஒரு எக்ஸாமுக்காக தான் நான் டைப் பண்ணுறேன். அது இதே போல் நீங்களே வேறு எதாவது சர்ச் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம்.
பற்றி தான் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் நம்ம சேனலும் நல்லா ஒர்க் ஆச்சு. இப்போ இதே போல் நீங்களும் வேறு டிஃப்ரெண்ட்டான வீடியோஸை சர்ச் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது நம்ம இந்த போர்ட்ஸ் பார்ப்போம். ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி போர்ட் 2 கொடுத்துருக்காங்க, ஒரு எஸ்பிடிஐஎஃப் அவுட்புட் கொடுத்துருக்காங்க, அது ஆடியோவுக்கு உள்ளது. அது அடுத்தது எத்தர்நெட் போர்ட், அதாவது இன்டர்நெட் கனெக்ஷனுக்காக. அடுத்தது ஹெச்டி அவுட்புட் போர்ட், அடுத்தது பவர் இன்புட் போர்ட், ஒரு ஆண்டனா ஒன்று கொடுத்துருக்காங்க, அவுட்புட் ஆண்டனா. ஆக்சுவலாக இதோட ரேட்டு வந்து நான் 3500 ரூபா. இதோட இது கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க 4GB ரேம், 32GB ரோம், ஆண்ட்ராய்ட் 7.1 ஒர்க் ஆகுது, 2.4GB ஒய்ஃபைல 5G சப்போர்ட் உண்டு, ப்ளூடூத் 4.1 ஸ்பீடில் ஒர்க் ஆகுது, ப்ளூடூத்தும் உண்டு. இதில் சில இதில் ப்ளூடூத் இருக்காது. இப்போ நான் வாங்கியிருக்க டிவைஸில் ப்ளூடூத்தோட நான் வாங்கினேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஆண்டனா உண்டு, இல்லை இன்டர்னல் ஆண்டனா 2 ஆண்டனா உண்டு. அதனால் ஸ்பீடு உங்களுக்கு கவலை இல்லை, நல்லாயிருக்கும். இது ஆண்ட்ராய்டு 7.1 ஒர்க் ஆகிட்டு இருக்கு, நல்லா ஸ்பீடாக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. சாதாரண கலைஞர் டிவியோ சிஆர்டி டிவியோ வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கேபிள் ஒன்று வாங்க வேண்டியதாக இருக்கும். ஒரு சைடு HDMI போட்டு இன்னொரு சைடு நார்மல் கேபிள் உள்ளது நீங்கள் வாங்குற மாரி இருக்கும். காசு கொஞ்சம் கூட வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ் ஒன்று வாங்கிக்கலாம். இது இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே இந்த டிவைஸ் வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஷேர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் மூலயமா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.